வேப்ப மரத்தை அரசாங்கத்தை மீறி வேப்ப மரத்தை அமெரிக்காக்காரன் காப்புரிமை பெற்று விட்டான். காப்புரிமை பெற்று விட்டான். அறிந்த ஒருத்தர் பதறி கண்ணீர் விட்டு அழுகிறாரு. 13 பேர் சேர்ந்து ஒரு வழக்கை தொடுக்கிறார்கள் லண்டன் நீதிமன்றத்தில். பொய் சொல்லல, தட்டி பாருங்க வலைதளங்களில். அப்பேற்பட்ட அந்த பெரியவர் 13 பேரோட சேர்ந்து அந்த லண்டன் நீதிமன்ற வாசலிலே ஒவ்வொரு நாளும் ஏறி ஏறி 13 மாதங்கள் கடந்து ஒருத்தர் வேப்பங்க, ஒருத்தர் வேப்பம்பழம், ஒருத்தர் வேப்ப இலை, ஒருத்தர் வேப்ப ஈக்கி, ஒருத்தர் வேப்பம் பட்டை, ஒருத்தர் வேப்ப துண்டு, இப்படி ஒவ்வொரு பொருளாக வச்சு வச்சு வெள்ளைக்காரன் எடுத்து சொல்லி இது எங்க ஊர்ல உள்ளது, எங்களுக்கு சொந்தமானது, இதை யாராலும் உற்பத்தி பண்ண முடியாது, அமெரிக்காக்காரன் காப்புரிமை பெற்ற ரத்து பண்ண சொல்லி போராடி வாங்கி கொடுத்த வேப்ப மரம் யாருன்னு தெரியுமா? என்ன வச்சிருக்கோம் நம்ம சொல்லுங்க. எல்லா சவடாலும் பேசுறமே நம்ம சொல்லுங்க. யாருன்னு சொல்ல முடியுமா? வேப்பங்குச்சை ஒடிச்சு காலையில் பல்லு விளக்குறமே சொல்லுங்க. ஆட்டுக்குட்டிகளுக்கு வெட்டி போடுறமே யாருன்னு தெரியல. இல்ல என்ன கத்து வச்சிருக்கான்? ஒரு காப்பு கட்டுறது கூட. எல்லாத்துக்கும் வேப்ப இலையும் மஞ்சளும் இங்க உள்ளது. வேப்ப இலையும் வேப்பம் பூவு வேப்ப மஞ்சள் அத்தனையும் மஞ்சளும் நமக்கு உகந்ததையா. அதை கண்டு கொண்டு வந்து காப்பாற்றி நிறுத்தினவர் பெரியார். எந்த பெரியாரு? ஊரெல்லாம் ஒண்ணுக்கும் உதவாதவன பெரியாருங்கிறான். நம்ம பெரியார் நம்மாழ்வார் என்ற பெரிய தகப்பன் பெரியார். அவர் தான் ஐயா நிறுத்தி வச்சாரு. எத்தனை பேருக்கு தெரியும்? சொல்லி கொடுத்துருக்கணும்ல, தெரிஞ்சுக்கணும்ல. எது நமக்கு முக்கியம், எது நமக்கு சோறு போடும், எது நம்மளை வாழ வைக்கும் அப்படிங்கிற சிந்தனை இல்லாது போனதனுடைய விளைவு வந்தவன் போனவெல்லாம் தலையில ஏறிக்கிட்டு இருக்கேன். தயவு செய்து சிந்திங்கள். நாளைய தலைமுறையை வளர்ப்பதற்கு என்ன முக்கியம்? வரலாறு மிக முக்கியம் என்பதை உணர்வோம். அந்த வரலாறுகளை படைக்க வேண்டும். மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம். அழுதும் புள்ள அவதான் பெறணும். அடுத்த ஆள் பெற முடியாது. அப்ப என்ன செய்யணும்? விடிய வர நம்ம தான் நிக்கணும். அப்ப அதுக்கு தான் பல விஷயங்களை கொஞ்சம் கவனத்தோட கையாள வேண்டியது இருக்கு. நினைச்சு பாருங்க. இந்த காவிரி நடந்தாய் வாழின்னு பாடி இருக்கிறாரு சீர்காழி கோவிந்தராஜன் ஐயா. அவர் பாடும்போது காவேரி வெள்ளம் நடந்து வந்திருக்கு. அதுக்கு முன்னால காவேரி ஓடி வந்திருக்கு, அதான் அர்த்தம். அதுக்கப்புறம் உருண்டு வந்திருக்கு. அதுக்கப்புறம் சொட்டு சொட்டா வந்துச்சு. அப்புறம் காவிரி பிரச்சனை ஆகி போச்சு, தண்ணி திறக்க மாட்டேன்னு கர்நாடகாரன் அடம் பிடிக்கிறேன். ஆனாலும் கர்நாடகாவில இருந்து என்ன வேணாலும் நம்ம ஊருக்கு வந்துடும். நம்ம தமிழ்நாட்டுக்கு கர்நாடகத்துக்கு எல்லாம் வந்துடும், தண்ணி மட்டும் வருது இல்லை. ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன தெரியுமா? காவிரியும் கொள்ளிடமும் நிறைய தண்ணி வெள்ளம் போகுது. ஏன்னா கர்நாடகாவில் மழை அதிகம். கொடகு மலையிலிருந்து தண்ணி நீர்வரத்து பெருகி மேட்டூர் அணை நிரம்பிருச்சு. மேட்டூர் அணை நிரம்பின உடனே தமிழ்நாடு அரசு சொல்லுது, ஆத்தங்கரை ஓரத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் பாதுகாப்பான இடத்துக்கு செல்லுங்கள், காவிரி தண்ணி நிறைய திறக்க போறோம்னு. இப்ப திறந்தாச்சு. கொள்ளிடத்தில் நிறைய போகுது, காவிரியில நிறைய போகுது. தண்ணி காவிரி படுகையான அந்த நெற்களஞ்சியமான அந்த மாவட்டம் முழுவதும் போய் எல்லா கம்மா கரைகள் ஏரி குளங்கள் குட்டை எல்லாம் நிரம்பிருச்சு. எல்லாம் நிரம்பினதுக்கு அப்புறம் மிச்ச தண்ணி என்ன ஆகுது? கடல்ல போய் கலக்குது. காவிரி பூம்பட்டினம் என்ற தாலுகா சீர்காழி தாலுகாவில் பூம்புகார்ல போய் கடல்ல கலக்குது. தண்ணி வீணா போய் கடல்ல கலக்குது. அதை சேர்த்து வைக்க இங்க திட்டம் இல்லை.